Hi friends, welcome to Mann Vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா ஒரு அரை உப்பு சேர்த்துக்கங்க. ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. ஓம்படிக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சா போதுங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ இது முறுக்கச்சில் 3 கண்ணு உள்ளது நம்ம எடுத்துக்கிறோங்க. நம்ம மாவு பிசைஞ்சிட்டாலே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் உள்ளார தடவிக்கலாம். மாவு எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இப்போ நான் பிளேட்டில் முறுக்கு பிடிக்கிற மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை டைரெக்டாக இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இதுக்கு ஷேப் எதுவும் தேவையில்லை. நம்ம எந்த இதில் ஒன்றாலும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் டைரெக்டாக போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நான் தட்டில் போட்டு காமிச்சேன். நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு எண்ணெயில் போட முடிஞ்சதுன்னா நீங்கள் இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் செவந்தது மறுபக்கம் திருப்பி போடுங்க. நல்லா பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம எடுக்கணுங்க. வெறும் கடலை மாவே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பொன் நிறம் அழகாக வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலர் வந்துடுது பாருங்கள். இப்போ எடுத்துடலாங்க. திரும்பவும் மீதி உள்ள மாவை நான் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு தளர்வாக பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் முறுக்கு பிழியறதுக்கு. எல்லா மாவும் நான் முறுக்கு செஞ்சாச்சுங்க. இப்போ ஒரு தட்டில் எடுத்து இதை லைட்டாக கொஞ்சம் உடச்சி விடுங்க. ரொம்ப பொடியாக ஆக்க தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக இருக்கணும். அந்த அளவுக்கு உடச்சி விட்டுக்குங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இது வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேங்க. கடலை மாவு ஒரு 150 கிராம் நான் எடுத்தேன். அதுக்கு 100 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. அந்த நெய்யிலே நல்லா நீங்கள் பாவு காய்ச்சணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேருங்க. நம்ம தண்ணி ஊற்றினா கரைஞ்சிடும். இப்போ நெய்யிலே போடுறதுனால கொஞ்சம் லேட்டாகும். அதனால் பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. இந்த அளவுக்கு கலர் வரணுங்க. வெல்லம் வந்து இந்த கலர் வரணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த முறுக்கை சேர்த்துடலாங்க. நம்ம போட்ட முறுக்கில் எல்லா இடத்துலையும் வெள்ளைப்பாகு படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.